षडगोपवाङ्मयं सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்வோன் யாழினி செய்வேதத்தியல். 10 திருவாய்மொழி 3 என்னை முற்றும் உயிருண்டு என் மாயவாக்கை இதனுள் புக்கு என்னை முற்றும் தானேயாய் நின்றமாய அம்மான் சேர் தென்னன் திருமாலிருஞ்சோலை திசை கைவூப்பிச் சேர்ந்த யான் இன்னம் போவேனே போவேனே கொலோ என் குலம்மான் திருவருளே. அந்த சர்வேஸ்வரனுக்கு ஆழ்வார் பக்கலிலே எவ்வளவு காதல் இருந்ததோ அந்த காதலினுடைய எல்லை இல்லாமையை சொல்லுகிறார். என்னை முற்றும் உயிருண்டு என்று என்னுடைய ஆத்மா அணுவாக இருக்க அந்த ஆத்மா முழுவதிலும் அந்த எம்பெருமான் அது வெளியே தெரியாதபடி மறைத்து கொண்டான் என்று சொல்லி அதற்கும் மேலே அந்த எம்பெருமானை என் மாயாக்கை என்கிறார். அதாவது என்னுடைய ஆத்மாவை அனுபவித்து அந்த அளவிலே நின்றிருந்தானால் பரவாயில்லை என்று சொல்லிவிடலாம். அழுக்குடம்பாகிற என்னுடைய இந்த உடம்பையும் முற்றிலும் அனுபவிப்பதற்கே விரும்புகிறான் என்றார். அதற்கும் மேலே உள்புக்கு தம்முடைய நெஞ்சாலே இதை அவர் அருவருத்து இந்த சரீரத்தினுடைய தாழ்மையை கண்டு அதிலே அருவருப்பு வந்து அதை விடுவதற்கு இவர் வெளியே புறப்படும் நாள் எது என்பதை எதிர்பார்த்திருந்தார். இவர் வெளியே புறப்பட அவன் இந்த உடலுக்குள்ளே மிக்க இனிமையானது என்று கருதி நுழைந்தானே, இது என்ன ஆச்சரியம் என்கிறார். புகுந்து என்று சொல்லாமல் புக்கு என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன என்றால் அந்த சரீரத்தோடு தமக்கு சம்பந்தம் இல்லாதபடி தோற்றுவதற்காக புக்கு என்கிறார். ஆனால் ஆழ்வார் அந்த சரீரத்தை விட்டு புறப்பட்டாரா என்றால் தம்முடைய நெஞ்சாலே இந்த சரீரத்தை அவர் எப்பொழுதோ அருவருத்தாரோ அப்பொழுதே புறப்பட்டவர் ஆகிவிட்டார் என்பது இங்கு தேறுகிற பொருள். அதாவது ஜுகுப்சை ஆனால் அதாவது இந்த உடலிலே அருவருப்பு ஆனால்
நெஞ்சாலே புறப்படுகிறது என் தாமே புறப்படுவதற்கு என்ன? அதாவது உடலை வெறுத்தாரானால் உடலிலிருந்து ஆத்மாவை பிரிக்க வேண்டியதுதானே. அதை விட்டு என் மனத்தால் புறப்பட்டேன் என்கிறாரே. இது ஏன் என்று கேட்டால் அதற்கு அவன் சம்மதம் பெருமளவும் இவர் பார்த்தாயிற்று இருக்கிறது. எம்பெருமானுடைய ஆணையை பெறாமல் எதுவும் செய்ய இல்லாத பரதந்திரரானபடியாலே இந்த உடம்பிலிருந்து புறப்பட அவன் ஆணையிடுவதை எதிர்பார்த்து இருந்தாரே தவிர இவருக்கு உடலிலே முழுமையான வெறுப்பு பிறந்தது உண்மைதான். ஆனால் அந்த எம்பெருமானுக்கு பரதந்திரர்னா அவனுக்கே உரிய சொத்தாக அவன் உடையவனாக தான் உடைமையாக கருதுகிறவரானால் இவர்க்கு தலை துளுக்காதிருக்கிறதன். அதாவது அந்த எம்பெருமான் இந்த ஆழ்வாருடைய உடம்பிலே ஆசை கொண்டதற்கு இவர் தலையை ஆட்டாமல் ஏற்றுக்கொள்வானேன். எம்பெருமானே, இந்த சரீரத்தினுள்ளே தேவரீர் நுழைய வேண்டா என்று தடுக்க வேண்டியதுதானே. ஏன் அப்படி இருந்தார் என்றால் இதிலே 10ஆம் பாசுரத்திலே ஒருவராலும் தப்ப முடியாதபடி நீ கட்டிய இந்த சரீரம் மங்கி போவதற்கு அனுமதி தந்தருள வேணும் என்று சரீரம் அழிவதற்கும் அவன் அனுமதி கேட்டு நின்றார். இவர் சுதந்திரர் அல்லர், பரதந்திரரான காரணத்தாலே மங்க ஒட்டு என்று பிரார்த்திக்கிறார். ஆகையினாலே என்று அவன் அந்த எம்பெருமானை கேட்க எம்பெருமானோ ஆழ்வாருடைய திருமேனியை விரும்பி விடமாட்டாமல் நின்றபடியாலே பேசாமலிரும் சொல்லி உள்ளே உள்ளே புகுந்தான். நான் வெளியிலே போன்னு சொல்ல சொல்ல உள்ள உள்ள புகுந்து என்னுடைய உடலை அவன் அனுபவிக்க தொடங்கி விட்டான் என்கிறார். அதாவது தொன்று தொட்டு இந்த உடம்போடே பழகி போந்தவன் அல்லவா இவன். அதாவது இந்த ஆத்மாவின் வழியாக குந்தி அடியிட்டு இருக்கும் அவனல்லவா அவன். அதனாலே அந்த எம்பெருமான் இந்த ஆழ்வாருடைய திருமேனியில் ஆவலாலே அவர் தடுக்க தடுக்க இவன் மேல் விழா நின்றான் என்கிறார். அப்படி அறிவுள்ளவனான இந்த சேதனன் மூலமாக குந்தி அடியிட்டு உள்ளே போனானா என்று ஒரு கேள்வி. அதாவது தனக்கு ஷரீரமா எம்பெருமானுக்கு ஷரீரமாக இருப்பது எது? இந்த ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு ஷரீரமாக இருப்பது இந்த உடல். ஆகையாலே அவனுக்கு
சரீரமானால் இது எனக்கும் சரீரமன்றோ? அடியார்கள் எதை கொண்டிருக்கிறார்களோ அதை தன்னது என்று கொள்ளுகிறவனானபடியினாலே அவன் ஆழ்வாருடைய நெஞ்சிலே குடி புகுந்தான். அப்படி இந்த ஆன்மாவின் மூலமாக எம்பெருமான் குந்தி அடியிடுவானா என்றார். அதற்கு பதில் சொல்றார், சேதனன் மூலமாக அச்சித்திலே நுழைந்தான். உயிருள்ள ஆத்மாவின் மூலம் உயிரற்ற அவருடைய திருமேனியிலும் பறந்து நிறைந்தான் என்பது பொருள். இத சேதனன் மூலமாக அச்சித்திலே எம்பெருமான் நுழைந்திருந்ததற்கு ஏதாவது சான்று உண்டா என்றால், அனேன ஜீவேனாத்மனானு பிரவிஷ்யா நாமரூபே வியாகரவாணி என்று வேதாந்தம் அழகுற பேசியது. சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியம். அனேன ஜீவேனா, இந்த ஆத்மாவை சரீரமாக கொண்டவனான என்னால் அந்தர்யாமியாக நுழையப்பட்டு இந்த ஆத்மாவுக்கு பெயர் உருவம் இவை உண்டு பண்ணுகிறேன் என்று எம்பெருமான் சங்கல்பித்தான். ஆகையாலே ஆத்மாவையே சரீரமாக உடையவன் ஆத்மாவினுடைய சரீரத்தையும் விரும்பி நிற்கிறான் என்பது இங்கு தேறுகிற பொருள். அதுக்கு மேலே என்னை முற்றும் தானேயாய் இப்படி ஆத்மவஸ்துவோடு அச்சித்தான சரீரத்தோடு வேற்றுமை இல்லாதபடி எங்கும் புகுந்து பறந்து நிறைந்திருக்கின்றான். ஆகையாலே தானே என்று சொல்வதற்கு தடையில்லை. அதாவது இவர் நான் என்று சொல்லுகிறது எதை? ஆழ்வார் நான் என்று சொல்லுகிறது எதை? ஆத்மாவை. அந்த ஆத்மாவையும் கொண்டான். இது என்னுடைய சரீரம், நான் என்று சொல்வது ஆத்மாவை. இது என்னுடைய சரீரம் என்று சரீரத்தையும் அபிமானிக்கிறான். ஆகையாலே நான் என்னப்படுகிற ஆத்மவஸ்துவையும் என்னுடையது என்னும்படியான சரீரமும் தனிப்பட காண முடியாததாகி அவனே தெரியும்படியாக ஆயிற்று. உடலும் தெரியலே, ஆத்மாவும் தெரியலே. அதை மறைத்து கொண்டு அவைகளில் உள்ள காதலாலே தான் பருத்து நின்றான். என்னை முற்றும் தானேயாய் என்கிறார். அவ்வாறு மாய அம்மான் சேர் மாய அம்மான், அதாவது வியத்தகு குணங்களையும் உடையவன் சர்வேஸ்வரன். நாம் ஆச்சரியப்பட வேண்டிய கல்யாண குணங்களாலே பரிபூர்ணன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் என்ன பண்ணா? மோகித்தவன், அதாவது மயக்கமடைகிற நிலைக்கு வந்தவன். தண்ணீர் தண்ணீர்
என்று அதையே சொல்லி வேண்டுவது போலே இவன் எம்பெருமானும் அந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் அனுபவித்த இனிமையின் மிகுதியாலே மிகுந்த ஆசையோடு இதிலே இருக்கிறான் என்பது தேறுகிறது. ஆரவ தென்னன் திருமாலிருஞ்சோலை தென்னன் என்று அங்கே உள்ள மன்னனை சொல்லி அவனுடையதான திருமலை என் திருமாலிருஞ்சோலை மலை என்றும் சொல்லலாம். அல்லது தெற்கு திசையிலே இருப்பதாய் மிக நன்றானதான திருமலை என்றும் பொருள் கொள்ளலாம். அதை திசை கைகூப்பி சேர்ந்த நான் திசையினான் அந்த திருமாலிருஞ்சோலை இருக்கின்ற திசை நோக்கி தொழுதோ அவனை சேர்ந்தேன் என்பது பொருள். இங்கு திசையை வணங்குவதற்கு என்ன காரணம்னா அவன் விரும்பின திசை ஆகையாலே சர்வேஸ்வரன் எதை விரும்புகிறானோ அதையே விரும்புகின்றவர் என்பது தேறுகிறது. பரதாழ்வான் பெருமானை தேடி வருகிறான். வந்தவா அவர் தென் திசை நோக்கி சென்று விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு திசை நோக்கி தொழுகின்றான் என்று கம்பர் காட்டினாரே. அதுபோல மாலிருஞ்சோலை மலை இருக்கிற திசை நோக்கி தொழுது என்கிறார். அதாவது ஆழ்வார் இன்ன திசைன்னு கிடையாது. எம்பெருமான் எந்த திசைகளை எல்லாம் விரும்புகின்றானோ அவையெல்லாம் இவருக்கு உத்தேசியமாய்விட்டது. அந்த சர்வேஸ்வரனை விரும்பி அவ்வழியாலே அவன் விரும்பின தேசத்தை உகந்து அப்படி அவனோடு தொடர்புடைய சம்பந்திகள் அளவும் கலக்கும்படி கைகழிய போந்த நான் என்கிறார். அவன் உத்தேசம், அவன் விரும்பின ஊர் உத்தேசம், அந்த ஊரிலே வாழுகின்றவர்கள் உத்தேசம் என்று எல்லாம் தேவை இவருக்கு. இதற்கு திருஷ்டாந்தம் எடுத்துக்காட்டு என்னன்னா அந்த எம்பெருமான் நம்மாழ்வாரை விரும்பி இவரோடு தொடர்புடைய தேசத்தை அவன் விரும்பினான். இது ஆழ்வாருக்கு உகந்த தேசம்னு அவன் விரும்பினான். அதே போல எம்பெருமான் உகந்த தேசம் என்று இவர் விரும்புகிறார். அடியவன் வாழுமிடம் அவனால் விரும்பப்படுகிறது. அவன் வாழுமிடம் அடியார்களாலே விரும்பப்பட வேண்டியது என்பதை காட்டுகின்றார். அம்மான் திருவருள் அருள் அருள் என்றால் வியாமோகம் அன்பு என்பது இங்கு பொருள். நான் எம்பெருமானை விடுவதற்கு காரணம் இருக்கிறதா? அவன் ஈயா லோபியா இருந்தா புண்ணிய பாபங்களை தராசில வச்சு நிறுத்து பார்த்து பலன் தருகிறவனாக இருந்தால் அவனை கைவிடலாம்.
அவனோ அன்பே வடிவானவன். ஆழ்வார்னா அவர்கிட்ட ஆழ்பெரும் காதலுடையவனாக இருக்க அவனை விடுவதற்கு காரணமில்லையே. அம்மான் என்று அந்த சப்தத்தை அங்கு இடுகிறார். கவனியுங்கள். விட்டால் என் செய்வது என்று எம்பெருமான் நம்மை விட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று அதிசங்கை சந்தேக பட வேண்டாதபடியாக அவனுடைய வியாமோகம் காதல் அன்பு இருந்தது. ஆழ்வார் அவனை விட்டாலும் அவன் ஆழ்வாரை விடமாட்டான். ஆழ்வாருக்கு அவன் மேலே அன்பு, எம்பெருமானுக்கு ஆழ்வார் பேரிலே மிக்க அன்பு. அன்பன் விடலாம், மிக்க அன்பன் விடுவானா? சொத்து விரும்பாதிருக்கலாம். உடைமையை உடையவன் கிட்டின பிறகு விடுவானோ? ஒரு ஆத்மா கிடைக்க மாட்டேங்கிறானேன்னு ஏங்கின பெருமான் பகூனாம் ஜன்மநாமந்த ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சஹா மகாத்மா சுதுர்லபா என்றான் கீதையிலே. பகூனாம்னா அசங்கியாத, எண்ண முடியாத அர்த்தம். 1000, 10,000, லட்சம், கோடி அப்படின்னு எண்ண முடியாது நான் எடுத்த பிறவிகள். புரியுறதா? அப்படி பல பிறவிகள் கழிந்த பிறகு ஞானத்தை உடையவன் என்னை அடைகிறான் அப்படின்னா எம்பெருமான். அதுக்கு மேலே ஞானத்தை உடையவன் உன்னை அடைவான்னு சொல்லுட்ட. நீ எப்படின்னா உண்ணுஞ்சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்பவனை நான் மேல் விழுந்து வரிக்கிறேன் என்று 2 சொல்லியிருக்கான். ஞானி என்னை அடைகிறான். அன்புடையவர்களை நான் அடைகிறேன் என்று சொல்லுகையாலே எம்பெருமானுக்கு ஞானிகளை விட பக்தர்களிடத்திலேதான் அன்பு ஆதிக்கம் பெற்று இருக்கிறது என்பது தேறுகிறது. ஆகையாலே அம்மான் திருவருள், அதாவது அருள் என்று கிருபையை சொன்னோம். அருளுதல்னா கொடை தருதல், தானம் தருதல். அருள் என்பதற்கு கொடை என்றும் தமிழிலே பொருள் உண்டு. அப்படி கொடை என்று கொண்டு விட்டோமானால் என்ன தேறுகிறது அப்படின்னா, அந்த எம்பெருமானை விரும்பி அவன் உகந்த தேசத்தை விரும்பி அத்தோடு சேர்ந்த இந்த திசையையும் விரும்பும்படி சேஷத்துவ சீமா பூமியிலே நிற்கும்படியை உபகரித்தான். நன்னா கவனிக்கணும். அதாவது முதல்ல அவனை விரும்பினேன். அவனை விரும்பினதோடு நில்லாமல் சரம காஷ்டையான அவன் உகந்த திவ்ய தேசத்தை விரும்பினேன். அந்த திவ்ய தேசம் இருக்கிற திசையை விரும்பினேன் என்று வரிசையா சொல்லிட்டு வரார். இதுக்குதான் சேஷத்துவ சீமா பூமின்னு பேரு. சேஷத்துவம்னா அடிமை,
அதனுடைய சீமானா எல்லை, அடிமையினுடைய எல்லை எதுன்னா அவனளவில் நிற்காது. அவன் இருக்கும் இடத்தளவும் சேஷத்துவம் வந்தால்தான் அது காஷ்டா பூமி. அப்படி சர்வேஸ்வரன் எனக்கு தன்னை தந்தான், தான் இருக்கிற ஊரை தந்தான், அந்த ஊரின் நினைவை தந்தான், என்ன வள்ளலோ என்று இந்த இடத்திலே கொடை என்ற பொருளிலே அர்த்தம் பண்ணுகிறார். ஆக இந்த ஒவ்வொன்றும் செய்ய எல்லாத்தையும் பண்ணிவிட்டோ அழுவாரே, உமக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஒண்ணுமே பண்ணலையே என்று இருக்கிறபடியினாலே அவன் அம்மா, அவனுடைய அருள், அவனுடைய திருவருள், அந்த திருவருள் கொல் என்று வியக்கிறார். கொல் என்பது திருவருளை கொல்லு, கொன்றுவிடு என்பதல்ல பொருள். ஆச்சரியத்திலே வருகிறது கொல் என்ற சப்தமானது. இப்படி உபகாரம் பண்ணிவிட்டானே, எல்லாம் பண்ணிவிட்டோ ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு நினைக்கிறானே. இந்த திரௌபதிக்கு சரணாகதி பண்ணினாள். அந்த திரௌபதிக்கு எம்பெருமான் என்ன பண்ணல? அவளுடைய கணவன்மார்களை காத்து கொடுத்து, இழந்த பூமியை பெற்று கொடுத்து, அவள் மானபங்கமாகாதபடி தடுத்து நிறுத்தி இவ்வளவும் பண்ணிட்டோ பெருமாள் அவதாரத்தை முடிக்கிறார். முடிக்கிற போதோ ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான்பதி, அவ கோவிந்தான்னு கூட்டாளே, அதுக்கு இணையாக ஒன்றும் செய்யாமல் கடனாளியாய் போகிறேனே என்றான். என்றால் அந்த எம்பெருமானுடைய அருளின் கனத்தை ஆரறிந்து சொல்ல முடியும் அம்மான் கொல் என்கிறார். ஆக இந்த ஆழ்வார் திறத்திலே எல்லாம் செய்தோம் ஒன்றும் செய்யாதவர்களை போல இன்னும் எதை செய்யலாம் என்றே சிந்தித்திருந்தான். ஆழ்வாருக்கு இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு மனதில சிந்திக்கிறானா. அப்படிப்பட்ட எம்பெருமானை மாலிருஞ்சோலையிலே கண்டு களித்தேன் என்கிறார் பாட்டசெல். என்னை முற்றும் உயிருண்டு என் மாய ஆக்கை இதனுள் புக்கு தன்னை முற்றும் தானேயாய் நின்றார் மாயமான் சேர் தென்னன் திருமாலிருஞ்சோலை திசை கை ஊப்பிச் சேர்ந்த யான் இன்னும் போவேனே கொலோ என்கொல் அம்மான் திருவருளே என்கொல் அம்மான் திருவருள்கள் உலகும் உயிரும் தானேயாய் நன்கு என் உடலம் கைவிடான் ஞானத்தால்
தூடே நடந்துழக்கே தென்கொள் திசைக்கு திலதமாய் நின்றா திருமால் இரும் சோலை நங்கள் குன்றம் கைவிடான் நன்னாவசுரர் நலியவே. சமஸ்த லோகங்களும் சமஸ்த பிராணிகளும் தானே என்னலாம்படி அந்தர்யாமியாய் அவ்வளவோடும் நின்று விடாமல் பூமி எங்கும் நடையாடி உலாவி தெற்கு திசைக்கு திலகமாய் இருக்கின்ற திருமாலிருஞ்சோலையாகிற நமது திருமலையை கைவிடாதவனாக இருக்கிற எம்பெருமான் என் உடம்பிலேயும் மிகுந்த விருப்பம் பண்ணுகின்றான். எம்பெருமானுடைய வியாமோகத்தின் தன்மையை என்னவென்று சொல்வேன் என்பது பாட்டினுடைய கூட்டு பொருள். அது இதுக்கு எம்பெருமானுக்கு தம்மிடத்தில் உண்டான அந்த காதல் சிறப்பை சொல்லிக் கொண்டு வந்த ஆழ்வார் இந்த பாட்டிலே அப்பெருமானுக்கு திருமாலிருஞ்சோலை மலையில் உண்டான காதல் பெருக்கை பேசுகிறார். அதுதான் இந்த பாட்டுக்கு சாரம். என் கோலம்மான் திருவருள்கள் சர்வேஸ்வரனுக்கு ஒரு விஷயம் இல்லாமலே மயக்கம் உண்டாகிறதே என்கிறார். அதாவது என் கோலம்மான் திருவருள்கள் என்றது கீழே கடைசி அடியாக சொல்லப்பட்டது. அதையே மறுபடியும் இந்த பாட்டின் முதலிலே அனுவாதம் பண்ணுகிறார். உலகிலே ஒருவன் கயிற்றை பார்த்து பாம்பு என்று மயங்குகிறான். ஒரு கயர் அப்படியே ஆடுறது நல்ல பாம்பு அப்படின்னு இவன் பயப்படுறான். அதே மாதிரி இவன் முத்து சிப்பியை பார்த்து வெள்ளி என்று மயங்குகிறான். அவ்வாறு ஏதேனும் ஒரு பொருளிலிருந்து மயக்கம் உண்டாகிறதே தவிர ஒரு பற்று கோடு இல்லாமல் மயக்கம் உண்டாகாது. இந்த மாதிரி எதையாவது பார்த்தா தான் மனிதனுக்கு பிரமம் மயக்கம் வரும். அது இல்லாத போதோ மயக்கம் வராது. ஒரு விஷயமும் இல்லாமலே மயக்கம் எப்படி உண்டாகும்? சர்வேஸ்வரனுக்கோ என்றால் ஒன்றும் இல்லாத போனாலும் மயக்கம் வரும். அது எப்படின்னா நன்கு என்னுடலம் கைவிடான் என்றாரே. என் உடம்புல என்ன இருக்கு? இது ஒண்ணுமே இல்லை, இத கைவிட மாட்டேங்கிறானே. ஒன்றுமில்லாத இந்த உடம்பு என்னது என்னதுன்னு என் ஆத்மாவை விட என் சரீரத்திலே பற்று கோடு வைத்திருக்கிற இவனை பித்தன் என்று பேசாது என்னவென்று பேசுவேன்? பைத்தியம் முடிச்சவன் இந்த ஏயமான உடம்பு, தாழ்ந்ததான உடம்பு, இதுல போய் ஆசைய வச்சுட்டானே. ஆஹா, அவன் திருவருள்கள் என்கொல் என்கொல் என்கொல். என்னவென்று சொல்லுவது, என்னவென்று சொல்லுவது? அவனுடைய திருவருளை என்கிறார். கவனியுங்கள், மிக மிக
பெரியவர்களாக இருப்பவர்களுக்கு ஏதாவது அந்யதா ஞானம், விபரீத ஞானம். அந்யதா ஞானம்னா என்ன, விபரீத ஞானம்னா என்ன? அதாவது காலையில இருட்டு விலகி போறத பார்த்து எருமைகள் போகின்றன அப்படின்னு நினைச்சான்னா ஒன்றை வேறொன்றாக நினைப்பதாக அந்யதா ஞானம் விளைகிறது. சர்க்கரை கசக்கும், சர்க்கரை வியாதி கசக்கும். சர்க்கரை கசக்குமோ அப்படி சொன்னான்னா அது விபரீத ஞானம்னு. நன்னா நீங்க மனசுல வாங்கிக்கணும். அந்யதா ஞானம்னா ஒன்றை வேறொன்றாக அறிய. விபரீத ஞானம்னா விபரீதமாக அறிதல், அதாவது நேர்மாறாக அறிதல் அப்படின்னு ரெண்டு. இந்த ஒரு பெரியவர்களுக்கு இந்த அந்யதா ஞானம், விபரீத ஞானம் இவை உண்டானால் சிறியவர்கள் அவர்களை நோக்கி, சுவாமி தேவரீர் இப்படி மயங்கலாமோ, ஓய் இப்படி சொல்லிட்டீர, என்ன அந்நியதா ஞானம், என்ன விபரீத ஞானம் அப்படின்னு நாம் அவர்களிடத்தில் சொல்லக்கூடாது. பின்ன என்ன சொல்லணும்னா, இது என்ன கிருபை. பெரியவர்கள் அப்படி இருந்தாலும் கூட இது என்ன கிருபை அப்படின்னு சொல்லணும். என்னையா அவன் விபரீத ஞானத்தை பேசுறான், இது என்ன கிருபை அப்படின்னு நம்மால சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்லலாமே. எப்படின்னா, நம்மை இவர் சோதித்தறிவதற்காக விபரீத ஞானமாக பேசுகிறார், கண்டு சொல்லுகிறோமோ என்று திருத்துவதற்காக அப்படின்னு நினைக்கணுமே தவிர பெரியவாய்தான் சொன்னா சுவாமி இது தப்பு இப்படி சொல்லும். நல்ல வேளையா அது இப்ப இல்லை, புரியுதா? அப்படி சொல்லும், இப்படி சொல்லும். அவர் தானே சொல்ல வந்திருக்கார், நீ கேட்கத்தானே வந்திருக்க. கேட்கிறவன் அதை பத்தி தெரியாதுதானே கேட்க வந்திருக்க. நீ உன்னுடைய அறிவு கொண்டு திருத்தக்கூடாது, அருளால் சொல்லுகிறார். நம்ம சோதிக்கணும்னு சொல்றார், நாம் சரியாக சொல்லுகிறோமா என்று அறிவதற்காக சொல்லுகிறார். அதை உபசாரமாகத்தான் கொள்ள வேணும். இந்த இடத்திலே இப்பொழுதோ என் கொல்லம்மான் திருவருள்கள், ஆஹா உன்னுடைய அருள் என்னே என்ன அப்படின்னது என்ன சொல்றதுன்னா, தேவரீர் இப்படி இடமில்லாத இடத்தில் மயங்கலாமா என்று எம்பெருமானை பார்த்து சொல்லுவதாக கொள்ளக்கூடாது. எம்பெருமான் ஆறு அவாப்த சமஸ்த காமன். காமன்னா காமன்னா சம்ஸ்கிருத எழுதினா மன்மதம், இங்கிலீஷ்ல எழுதினா பொது இல்லையா, CO காமன் பொது. இங்கு காமன்னா எதை சொல்றதுன்னா விரும்புபவன். அவன் சமஸ்த காமன், எந்த எந்த பொருள்களை எல்லாம் விரும்பினானோ அப்படி எல்லா விருப்பங்களும் அவாப்த அடைந்தவன். அவனால அடைய முடியாத ஆசையே இல்லை. ஆசைப்பட்டதெல்லாம்
அவனுக்கு கிடைச்சுடுறதே. அவன் பேர் தான் அவாப்த சமஸ்தகாமன். அப்படி இருந்து வைத்து எம்பெருமான் ஒன்றுமே பெறாதவர்களை போல இந்த என் சரீரம் கிடைக்க பெற்று இந்த சரீரம் எனக்கு கிடைத்ததே என்ன பாக்கியம் பண்ணினேனோ அப்படின்னு எம்பெருமான் குதூகலித்தானா. இது என்ன மருள், இது என்ன மயக்கம், அழியற நாற்றமிகு உடலை நான் வீணே சுமந்து மெலிவேணும் அப்படின்னு நானே வருந்தின்றிருக்கே. இது கிடைத்தற்கரிய அற்புதமான பொருள் கிடைத்ததாக எம்பெருமான் என் உடம்பில் ஆசை வைத்தானே, இது என்ன அஞ்ஞானமோ என்று சொல்ல வேண்டிய இடத்திலே ஆழ்வார் என்கொல் அம்மான் திருவருள்கள் என்ன என்கொல் மயக்கம்னு சொல்லணும், திருவருள்கள் என்று சொன்னாரே. இது எதனாலேன்னா பெரியோர்கள் நம்மிடம் இருந்து உண்மையை வரவழைப்பதற்காக தவறாக சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். சுவாமி இப்படி பொருள் என்று நேற்று சாதித்ததே, அப்படியா ஞாபகம் வச்சுருக்கியா, உனக்கு நினைவு இருக்கான்னு பார்க்கத்தான் நான் இப்படி சொன்னேன்னு சொல்ற மாதிரி என் உடம்பிலும் அவன் ஆசை வைத்தானே. என்ன திருவருளோ, என்ன அஞ்ஞானமோ அல்ல, என்ன திருவருளோ. ஆழ்வார் திருமேனி எம்பெருமானுக்கு அவ்வளவு பிடித்தமா. அதனால நம்ம தெருமேனியில நம்மாழ்வார் தான் திருமேனியில் இடம் கொண்டான்னு பாடியிருக்கார். ஏனைய ஆழ்வார்கள் பாடல்ல, ஆனா ஏக கண்டர்கள் வாழ்க்கை பேரு. ஒத்தருக்கு நேர்ந்ததுன்னா மற்ற 9 பேருக்கு அது உண்டு. ஆழ்வார்கள் அனைவரும் ஏக கண்டர்களாகையாலே இதை பேசிற்றே பேசலால் ஒத்தர் என்ன பேசினாரோ அதத்தான் எல்லாருமே பேசுவார்களே தவிர ஏக கண்டர்கள். ஆச்சாரியத்தை இது விரிவாக்கப்படுகிறது. அது ஆழ்வாரையும் திருவாய்மொழியையும் பெருமையையும் விளக்குகின்ற கிரந்தம் தான் ஆச்சாரிய ஹிருதயம். அதுல சொல்றார், பேச்சு பார்க்கில் கள்ளப்பொய் நூல்களும் கிராக்கியங்கள் பிறவி பார்க்கில் அஞ்சாம் ஓத்தும் அறுமூன்றும் கழிப்பனாம். சூத்திரம் தொடங்கி 11 சூத்திரம் இங்க சொன்னதான் சொல்றார். நாம எதை கேட்காம விட்டாலும் ஆச்சாரிய ஹிருதயத்தை கேட்டுவிட்டோம்னா எல்லாம் கேட்டு விட்டோம், அதுல எல்லாமே வந்துடுறது. அதே மாதிரி வேற ஸ்தோத்திரங்களை கேட்காத போனா கூட ஆம் முதல்வரான ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்தை கேட்டுட்டா வேற கேட்க வேண்டாம். இது ரெண்டையும் அடியேன் ஏன் செலக்ட் பண்ணேன்னா இன்னும் எவ்வளவு நாளோ எம்பெருமான் திருவுள்ளம். அடே நீ அங்க வந்து காலட்சேபம் பண்றான்னு அவன் கூட்டா வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதுக்குள்ள உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லது வேற சுவாமியை ஏற்பாடு பண்ணணும்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்ல முடியுமோ? அதனால சொல்லி முடிச்சு ரெண்டும் அவசியாபேட்சம், இன்றியமையாதவை.
எது ஆச்சாரிய ஹிருதயம்? ஆச்சாரியன்னா நம்ம ஆழ்வார், அவருடைய ஹிருதயம்னா நெஞ்சு. ஆழ்வாருடைய நெஞ்சு என்ன எண்ணுகிறது? கிருஷ்ணத்வைபாயன உற்பத்திகள் போலன்னே இவர் உற்பத்தி சம்ஸ்கிருதத்தை ஒத்துண்டு அதை விட உயர்ந்தது தமிழ். அந்த தமிழில் உயர்ந்தது இலக்கியங்கள் எல்லாம் ஆழ்வாருடைய தமிழ் என்று அற்புதமாக விளக்குகிறார். 40வது சூத்திரத்திலிருந்து 68வது சூத்திரம் வரையும் பிரதம முதல் பிரகடனம் 4 பிரகடனம். அது 60 நாள்ல முடிக்கிறதுங்கிறதா நான் முடிஞ்சு போனாதான் அது முடியாது. அப்படி இருந்ததுன்னா ஏனாமா 200 மாசம் எடுத்துட்டு அடியன் வந்து சொல்லுவேன். ஆனா ஒண்ணு கூட சுருக்க மாட்டேன், முடியாது, சுருக்க முடியாது. அந்த சூர்மைகள் எல்லாம் எவ்வளவு அழகாக அமைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை சொந்த வார்த்தை கிடையாது. ஆழ்வாருடைய பாசுரங்கள், புராணங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்தே கோக்கிறார்னா கங்கா காங்கேய கங்கா பாரதம், காங்கேய பாரதம், சம்பவாதி பாரதம், அசத்கீர்த்தனம் பண்ணின பாரதம், எச்சில் வாய் ஆழ்வார், சுத்தி பண்ணாதே சொந்த வார்த்தை, திருமாலவன் கவி ஆழ்வார், வாயோலைப்படியே ஆழ்வார். இப்படி போக்குற வீட்டின்ப இன்பப்பாக்களில் திவ்யபாஷா நிரூபணசமம் இன்பமாறியில் ஆராய்ச்சி. இந்த சூத்திரம் தமிழ்ல தானே இருக்கு. வீட்டின்ப தனிவார்